நம்ம வந்து லைஃப்பில் எனக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட பிரபஞ்சமே எனக்கு இது வேணும், என் லைஃப்பில் எனக்கு இந்த வேலை வேணும், எனக்கு இந்த விஷயம் அமையணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும், இந்த மாதிரி ஒரு பையன் வேணும், எனக்கு இந்த மாதிரி பணம் வேணும், இப்படி ஒரு ஜாப் வேணும், இப்படி ஒரு கோல் வேணும், இப்படி ஒரு சந்தர்ப்பம் வேணும், இப்படி ஒரு வீடு வேணும், இப்படி இப்படி இது வேணும் இது வேணும் இது வேணும்னு கேட்குறோம் இல்லையா? சிம்பிளாக சொல்லணும்னா உனக்கு அறிவில்லை. உனக்கு அறிவு இருந்திருந்தால் உன் அறிவு சிந்திச்சிருக்கும்ல. அந்த ஐடியாவையே நீ பிடிச்சி தொங்குறதுனால உன் கண்ணுக்கு முன்னாடி வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உன்னை அங்கே கொண்டு போய் வைக்கும். ஆனால் உன் கண்ணுக்கு அது தெரியாது. என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணுங்க, அந்த பொண்ணு எனக்கு இப்படி இருக்கணுங்க, அந்த பொண்ணோட குவாலிட்டிஸ் இப்படி இருக்கணும், அந்த பொண்ணு பார்க்க எப்படி இருக்கணும், பேச எப்படி இருக்கணும், பழக எப்படி இருக்கணும், அவளோட கேரக்டர் எப்படி இருக்கணும், அவளோட குடும்பம் எப்படி இருக்கணும், ஒரு கஷ்டமான சூழ்நிலை இந்த மாதிரி நடந்துக்கணும், இப்படி என்னை இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும், நீ எப்படி விதவிதமாக கற்பனை பண்ணிலாம் வச்சிருப்பில்ல. அட தெய்வமே, அதே மாதிரி சமத்தா அப்படி ஒரு பொண்ணை பிரபஞ்சம் எப்படி நடக்க விட்டு காமிக்கண்டா உனக்கு. நான் 3 மாதமாக லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுறேன், எதுவுமே நடக்கலை. ஹே தம்பி, நீ லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணி மூணாவது நாள் பிரபஞ்சம் உனக்கு காட்டிச்சிரா, உனக்கு தான் தெரியல, நீ விழிப்புடன் இல்லை. இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு சின்ன சின்ன செய்கை மூலமாகவும் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும். வா வா, அப்படி லெஃப்டில் வா, அப்படி ரைட்டில் வா, நீ நினைக்கிற இடத்துக்கு நான் கூப்பிட்டு போகிறேன், அப்படி வா. அது நம்மளை கூட்டிகிட்டு போகும். நம்ம அதை சொல்கிறத கேட்கணும், பார்க்கணும், கவனமாக இருக்கணும். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய எஸ்எஸ் சேனல். நம்ம சேனலில் இருக்கிற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு விழிப்பு நிலையை ஏற்படுத்தும், கான்ஷியஸ்னஸ் வளரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரீயாக இருக்கும்போது மற்ற வீடியோஸையும் பாருங்கள். அண்ட் நீங்கள் ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர்னா ஐ லவ் யூ ஸோ மச். ஓகே, ஸோ வாங்க இந்த பதிவுக்குள்ளே போகலாம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனில் நம்ம என்ன லேக் பண்ணுறோம். நிறைய பேர் இதை தான் லேக் பண்ணுவாங்க, இந்த விஷயத்தை தான். இதை பற்றி யாரும் சிந்திக்கிறதே கிடையாது, அவர் சிந்திக்க விருப்பப்படுறதும் கிடையாது. அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அது பார்ப்போம். ஒரு சின்ன கதை. ஒரு திறந்தானோ அவனுக்கு வந்து அவனுடைய கோல், அவனுடைய லட்சியம் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகிறது. இன்டர்வியூஸ் பண்ணுறது, பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் இன்டர்வியூ பண்ணுறது, ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் ஆகிறது, ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு செய்தி நிறுவனம், ஒரு நியூஸ் சேனல். அந்த நியூஸ் சேனலில் ஒரு நம்பர் 1 பொசிஷனில் ஒரு ஃபேமஸான ஒரு அது என்ன சொல்லுவாங்க, ஜேர்னலிஸ்ட்டுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க, சரி என்னமோ சொல்லுவாங்க. ஸோ அது ஆகணும் அப்படின்னு வந்து அவனுக்கு ஒரு ஆசை. ஸோ அதுக்காக அவன் தினமும் லா ஆஃப் அட்ராக்ஷன் செய்கிறான். பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாத்தையும் இன்டர்வியூ செய்வது போல், அவனுக்கு நிறைய 6 டிஜிட் சேலரி வருவது போல், அப்படியே அவனுடைய கேள்வி கணைகளால் நிறைய பேரை வந்து அடிபணிய வைப்பது போல், அப்படி அந்த மாதிரி அவன் நிறைய கற்பனை பண்ணுறான். மக்களுக்கு வந்து புது விஷயங்களை வந்து அவன் தன்னுடைய செய்திகளில் அவன் மக்களுக்கு தொகுத்து வழங்குறான். புது விஷயங்களை அவன் வந்து தன்னோட ஆர்டிக்கலில் எழுதுகிறான். அப்படின்னு அவன் அப்படியே கற்பனையில் வாழ்கிறான். ஓகே, ஸோ அதுதான் அவனுடைய கோல், அதுதான் அவனுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன். ஒரு ஃபேமஸான ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும். மக்களுக்கு வந்து அவனை பார்த்த உடனே, ஏய் யார் தெரியுதா இவர், அந்த நியூஸ் சேனலில் அந்த நியூஸ் படிப்பார், அந்த விஷயத்தை பற்றி அந்த டிபேட்டு ஷோலெல்லாம் பண்ணுவார், இப்படியெல்லாம் அவனுக்கு அதுதான் அவனுடைய கற்பனை, அவனுடைய லட்சியம். ஓகே, ஸோ எல்லாருக்கும் ஒரு லட்சியம் இருக்குல்ல, அது மாதிரி நம்ம கதையில் இருக்கிற அந்த ஹீரோவுக்கு அதுதான் லட்சியம். ஸோ அவன் வந்து பயங்கரமாக விஷுவலைசேஷன், இமேஜினேஷன்லாம் போடுறான். அவன் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன். ஸோ எங்கேயோ இருக்கான் அவன், ஏதோ ஒரு ஊரில், சென்னையில் கூட இல்லை அவன். ஏன்னா எது ஜெயிக்கணுன்னாலும் லைஃப்பில் சென்னைக்கு வரணும் இல்லையா, ஒரு மீடியாக்குள்ளெல்லாம் வரணும், அப்படி இப்படின்னு சென்னைக்கு வரணும். அவன் எங்கேயோ ஊரில் அந்த பக்கம் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கிறான், ஏதோ ஒரு சாதாரண ஒரு ஊரில் ஒரு காலேஜில் படிச்சுட்டு. ஆனால் அவனுக்கு அந்த சிறு வயதிலிருந்தே, அந்த ஸ்கூலில் காலேஜில் படித்ததுலேருந்தே, அந்த மேடை பேச்செல்லாம் பேசினதுலேருந்தே அவனுக்கு வந்து அந்த ஒரு நியூஸ் ரீடர் ஆகிறது, ஒரு செய்தி நிறுவனத்தில் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கிறது, பேட்டி எடுக்கிறது, ஆர்டிகல்ஸ் எழுதுறது, இப்படிலாம் தான் அவனுடைய ஆசை, கோல். ஸோ அப்போ இருந்தே அண்ணன் விஷுவலைசேஷன்லாம் பண்ணினே இருக்கிறார். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியாமலே அவன் அதே தான் சிந்திப்பது, அதே தான் கற்பனை செய்வது, அதே தான் ஃபீலிங் செய்வது, அந்த மாதிரி. அப்போ நாட்கள் அப்படியே போகுது. ஸோ அவன் வந்து ஸ்கூலை முடிக்கிறான், ஹையர் செகண்டரி முடிக்கிறான், காலேஜை முடிக்கிறான், அவங்க ஊர்லேயே சின்னது ஏதோ வேலைக்கு போகிறான். அப்படின்னு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வந்து இந்த பிரபஞ்சம் மெதுவாக என்ன பண்ணுதுன்னா, அவனை அப்படியே தள்ளிட்டு கொண்டு வந்து சென்னையில் வந்து வைக்கிது. அந்த வேலை பார்த்து அந்த வேலையில் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, அப்படியே அவன் சென்னைக்கு வந்தான். சென்னைக்கு வந்து மெதுவாக முயற்சி செய்கிறான். அப்படி ஒரு மீடியா நியூஸ் சேனலுக்கும் ஏறி இறங்கி வந்து இந்த மாதிரி சார் எனக்கு இப்படிலாம் சொல்லி இப்படிலாம் முயற்சிகள் போய்கொண்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து அவனுடைய மேனிஃபெஸ்டேஷன் நடந்துடுது.
அவனுக்கு வந்து அவன் நிறைய பக்கம் இன்டர்வியூ இப்போலாம் போயிருப்பான்ல, ஒரு நியூஸ் சேனலில் ஒரு நம்பர் 1 ஸ்டேட்டில் நம்பர் 1 நியூஸ் சேனல்லேருந்து அவனுக்கு இன்டர்வியூக்கு அழைப்பு வருது. அவன் போகிறான். அப்போ அவன் எப்படி இருக்கும் அவன் மைண்ட் செட்டு நினச்சி பாருங்க. இன்டர்வியூக்கு போகிறான்னா அப்போ அன்றைக்கி நைட் அவன் வந்து அவன் பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து எப்படியெல்லாம் பேசியிருப்பான். அவனுக்கு வந்து எப்படியாவது இந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும். கிட்டத்தட்ட 200 பேர் வருவான் இன்டர்வியூக்கு. என்னென்னமோ படித்தவன், எங்கே இருந்தோளோ டெல்லியில் படித்தவன், அங்கே படித்தவன், ஜேர்னலிசமில் பெரிய பெரிய கோர்ஸ் பண்ணவன் எவனோ வருவான். இவர் ஜஸ்ட்டு ஒரு ஜேர்னலிசமில் ஒரு டிப்ளமா தான் வாங்கியிருக்காரு, அவ்வளோதான். ஸோ இருந்தாலும் அவனுக்கு அந்த இன்டர்வியூ வந்துச்சே, அதுவே அவனுக்கு சந்தோஷம். ஓகே, ஸோ இந்தான்னு பண்ணி பிரபஞ்சத்துக்கிட்டெல்லாம் பேசி அப்படியே லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி அப்படியே அடுத்த நாள் இன்டர்வியூக்கு போகிறான். இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிடுறான். பிரபஞ்சத்துக்கு அவன் அப்படியே நன்றி சொல்கிறான், கிராட்டிடியூட். ஓ பிரபஞ்சமே, தேங்க்யூ ஸோ மச், எனக்கு வந்து நீ கொடுத்துட்ட அப்படின்னு இருக்கும் பொழுது டியூட்டியில் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து அவன் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம யாரை ஃபஸ்ட்டு பேட்டி எடுக்க போகிறோம். அவன் எத்தனை கற்பனை பண்ணியிருப்பான், எத்தனை செலிப்ரிட்டிஸ் பேட்டி எடுக்கிறது போலவும், எத்தனை அரசியல்வாதிகளை பேட்டி எடுப்பது போலவும், எவ்வளோ ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணுறது போலவும் என்னென்ன கற்பனை பண்ணியிருப்பான். எதடா பண்ண போகிறோன்னு அவன் ஆவலோடு இருக்கும் பொழுது ஒரு டீம் மீட்டிங் கூப்பிட்றாங்க. இன்னும் எல்லா ஜேர்னலிஸ்ட்டும் லைக் சீனியர்ஸு ஜூனியர்ஸு இவங்க கூட டியூட்டிக்கு ஜாயின் பண்ணவங்க இப்படின்னு நிறைய பேர் எல்லாம் கொத்தா டீம் மீட்டிங்கில் உட்காடுறாங்க. ஒரு மீட்டிங் எல்லாம் போகுது, கம்பெனி பற்றின விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு விஷயத்தை அலாட் பண்ணுறாங்க. அப்போ இவன் எதிர்பார்க்குறான், நமக்கு என்னடா கொடுக்க போகிறாங்க, நமக்கு வந்து ஐயோ அதோ இப்போ நான் கேள்விப்பட்டேன் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க, அந்த செலிப்ரிட்டி ஏதோ இன்டர்வியூலாம் வருதான், அந்த ஸ்டாரை போய் பேட்டி எடுக்கணுமா, ஐயோ நமக்கு அது கொடுத்தா நம்ம எடுக்கலாமே, இப்படிலாம் அவன் அப்படியே ஆவலாக வெயிட் பண்ணின்னு இருக்கான், நம்மளுக்கு என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. அப்போது நல்ல வாய்ப்புகளெல்லாம் யாருக்கோ போகுது. அந்த சீனியர்ஸ்க்கு, ஏற்கனவே அந்த நியூஸ் சேனலுக்கு சீனியர்ஸ்க்கு போகுது, அங்கே போகுது, இங்கே போகுது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் வருது. இதை நான் பண்ணால் சூப்பராக இருக்குமே சார், இது எனக்கு கொடுக்க சார்ன்ற மாதிரி இவன் அப்படியே ஆவலோடு இருக்கான். ஆனால் இவன் கூட வேலைக்கு சேர்ந்தாங்கல்ல, இவன் கூடவே அப்போ வந்து சீனியருக்கு கொடுத்தாங்க, ஓகே. இப்போ வந்து இவன் கூட 4-5 பேர் வேலைக்கு சேர்ந்துருப்பான்ல, அவனுக்கு கொடுக்குறாங்க. முக்கியமாக இவனுக்கு ஒரு ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும். அந்த ஹீரோயினோட இன்டர்வியூ வேறு யாருக்கோ கொடுத்துட்டாங்க. ஸோ இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே ஒரு மாதிரி வெக்ஸாக உட்காந்துனுங்கிறான். என்னடா அப்படின்னு இவனை கூப்பிட்றாங்க, வா அந்த ஏதோ ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று போட்டுனுக்கிறாங்களாம் ஊரில், கவர்மெண்ட் எக்ஸிபிஷன் ஒன்று, போய் 4-5 ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு வா, போய் அங்கே வந்து எப்படி அந்த பொம்மை இப்படி விற்கிறாங்க, மக்கள் வந்து கூட்டமாக வராங்க, இந்த மாதிரி எக்ஸிபிஷன் நடக்குது, இப்படி 4-5 ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் ஒரு கேமராவை கொடுத்து அப்படின்னு அனுப்பிச்சிடான். இதுதான் அவனுடைய ஃபஸ்ட்டு வேலை. அவனுக்கு மனசு உடஞ்சி போச்சு. ஏன்டா டே, அது இதுன்னு பெரிய பெரிய வேலையெல்லாம் தூக்கி யாருக்கோ கொடுத்தீங்க, அந்த ஹீரோயினோட இன்டர்வியூ, அந்த ஹீரோவோடைய பேட்டி எல்லாத்தையும் யாருக்கோ கொடுத்தீங்க, போய் அரசு பொருட்காட்சி அங்கே போய் 5 ரூபா எது எடுத்தாலும் 10 ரூபா, எது எடுத்தாலும் 5 ரூபா, டே இதுவாடா எனக்கு, என்னடா மனசாட்சி இல்லையான்னு அவன் நேராக அப்படி மேலே பார்க்குறான் பிரபஞ்சத்தை. யோ பிரபஞ்சமே, நான் அவனுக்கு மனசாட்சி இல்லை, நான் எவ்வளவு விஷுவலைசேஷன் போட்டிருப்பேன், எப்பேற்பட்ட விஷுவலைசேஷன்லாம் போட்டிருப்பேன், அப்படி எப்படி ஃபீலிங் பண்ணியிருப்பேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு துக்கமாயிடுச்சு. அப்படின்ட்டு அவன் போகிறான். அவனுக்கு பிடிக்கவே இல்லை, வேலையை விட்டுலாமான்னு கூட ட்ரை பண்ணான். வேறு ஒரு கம்பெனிக்கு அப்போவே முடிவு பண்ணுறான், வேறு கம்பெனிக்கு போயிடலாமா, வேறு நியூஸ் கம்பெனிக்கு போயிடலாமா, இப்படின்லாம் யோசிச்சு அப்படி போகிறான். அது சரி அந்த எக்ஸிபிஷன் போகலான்னு போயிட்டு அங்கே இன்டர்வியூ எடுக்க போகும்போது போகிறான். இறங்கி அப்படி உள்ளே போகும்போது பார்த்தா மக்கள்லாம் கூட்டமாக வெளியே ஓடி வராங்க. ஏன்னா இந்த மாதிரி எக்ஸிபிஷனில் தீ பிடிச்சிருச்சு, ஸோ அதனால் வந்து யாரும் இப்போ விடுறதில்ல, நிறைய பேர் வந்து கேஷுவாலிட்டிஸ் நிறைய ஆகிடுச்சு, நிறைய உயிர் சேதம்லாம் ஆகிடுச்சு, நிறைய பேர் ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க, ஸோ உள்ளே யாரும் அலௌட் இல்லைன்னு இவனை அங்கே இருக்கிற இங்கேயே நிறுத்திட்டாங்க. இவனுக்கு காண்டாயிடுச்சு. டே, நான் வந்தது அட்லீஸ்ட் அங்கே போய் 4 பேர் வராங்க, ஒரு ராட்டினத்தில் மக்கள் குதூகலமாக இருந்தார்கள், வெயிலின் தாக்கத்தின் காரணமாக இன்று மக்கள் தங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ள பொருட்காட்சிக்கு வந்தார்கள், இப்படிலாம் அவன் நிறைய ஆர்டிக்கல்லாம் உள்ளே டெவலப் பண்ணி வச்சுருந்தான். அதையாவது வந்து எடுக்கலான்னு பார்த்தா பொருட்காட்சியே இல்லைன்னு சொல்லிட்டிங்களா, அடா போங்கடா டே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டன் போயிட்டான். ரிட்டன் நமக்கு முதல்ல ஒரு வேலை கொடுத்தாங்க, இப்போ 4-5 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வான்னு, அந்த வேலை கூட நமக்கு இல்லை போல இருக்குது அப்படின்னு அண்ணா வந்து உள்ளே திரும்ப ஆஃபீஸ்க்கு வந்துட்டார். அப்படியே மூஞ்சி தொங்க போட்டே வந்துட்டான். அப்போ அவனுடைய சீனியர் ஒருத்தர், அவனுடைய சீஃப் கேட்டார், என்னடா போனியா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டியா அப்படின்னு. அட போங்க சார், நான் வேலையை விட்டே போகலான் இருக்கேன் அப்படின்னா. ஏன்டா என்னடா ஆச்சு, ஏன் வேலையை விட்டு போகிறேன்? இல்லை, நான் நிறைய கற்பனைகளில் வந்தேன், போய் என்னை வந்து ஒரு சும்மா அந்த பொருட்காட்சி அங்கே போய் 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர சொன்னீங்க, என் கர்மம் நான் போட்டுன்னு போனால் இன்னும் ஆரம் பார்த்து எது எக்ஸிபிஷன் தீ பிடிச்சிருச்சான், அது ஏகப்பட்டவே பிரச்சனை ஆகிடுச்சு, எக்ஸிபிஷன் உள்ளே யாரையும் விடல, அங்கே ரோட்டில் எண்டிலே என்னை நிறுத்திட்டானுங்க, எனக்கு நேரமே சரியில்லை, எனக்கு பிடிக்கல, நான் வந்துட்டேன் சார், எனக்கு வேலையை விடலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அது அந்த சீஃபு
குய்யோ முருகன் அடிச்சுக்கிட்டாரான் தலையால். ஆடா படுபாவி, நீ தாண்டா நியூஸே. நீ மட்டும் அதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னா இன்றைக்கி தலைப்பு செய்தியெல்லாம் அரசு பொருட்காட்சியில் தீ விபத்து, இத்தனை பேர் பலி, இத்தனை பேரும் போட்டு ஹெட்டிங்ஸில் ஹெட்லைனில் போட்டிருக்கலாமேடா. நீ ஓவர் நைட்டில் நீ நம்பர் 1 ஜேர்னலிஸ்ட் ஆகிருப்பேடா. கம்பெனியில் இருக்க அத்தனை பேரும் நீங்கள் தான் அதை கேப்சர் பண்ணீங்களா? நீங்கள் தான் அந்த ஆர்டிக்கல் உங்களோட தானா? நிறைய பேர் ஒன்று கேட்டிருப்பாங்கடா. உன்னால் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்தையும் கோட்டு விட்டுடா. இந்நேரம் ஊரே அதை எடுத்து பிரிண்டிங்கே போயிருக்கும்டா. மற்ற ப்ரெஸ்ஸில் நம்ம ப்ரெஸ்ஸுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நியூஸாக நம்ம போட்டிருக்கலாம்டா. இப்படி மிகப்பெரிய வாய்ப்பு கெடுத்துட்டியா, நம்ம பிடிச்சா அவனை திட்டினாராம். ஓகே, இதுதான் கதை. ஆக்சுவலாக இதைத்தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம லைஃப்பில் எனக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட பிரபஞ்சமே எனக்கு இது வேணும், என் லைஃப்பில் எனக்கு இந்த வேலை வேணும், எனக்கு இந்த விஷயம் அமையணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும், இந்த மாதிரி ஒரு பையன் வேணும், எனக்கு இந்த மாதிரி பணம் வேணும், இப்படி ஒரு ஜாப் வேணும், இப்படி ஒரு கோல் வேணும், இப்படி ஒரு சந்தர்ப்பம் வேணும், இப்படி ஒரு வீடு வேணும், இப்படி இது வேணும் இது வேணும் இது வேணும்னு கேட்குறோம் இல்லையா? அந்த கேட்குறத பிரபஞ்சம் மேனிஃபெஸ்ட் பண்ணி நம்ம கண்ணு முன்னாடி காமிக்கும். நமக்கு தெரியாது. அவன் கண்ணு முன்னாடி அங்கே ஒரு மிகப்பெரிய நியூஸு, எக்ஸிபிஷனில் தீ பிடிச்சி ஏகப்பட்ட பிரச்சனை. அங்கே என்ன விதவிதமாக நீ போய் ஃபோட்டோஸ் எடுத்துருக்கலாம், எவ்வளோ ஆர்டிகல்ஸ் எடுத்துருக்கலாம், எவ்வளோ மக்கள்கிட்ட பேட்டி எடுத்துருக்கலாம், என்னென்ன ஒரு கலெக்ஷனே நீ எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் உன்னுடைய நியூஸ் சேனலுக்கு. ஆனால் ஏன் ராஜா உனக்கு அது தெரியல? ஏன்னா சிம்பிளாக சொல்லணும்னா உனக்கு அறிவில்லை. உனக்கு அறிவு இருந்திருந்தால் உன் அறிவு சிந்திச்சுருக்கும்ல, இது தான்டா நியூஸு அப்படின்னு. ஆனால் உனக்கு அறிவு இல்லாதனால நீ விட்டுட்ட. சரி, உனக்கு ஏன் அறிவில்லை அப்படின்னா, இல்லை அறிவெல்லாம் இருக்குது, ஆனால் அந்த அறிவை ஏதோ ஒன்று மூடி மறைச்சிருச்சு. உனக்கு அறிவு இருக்குது, ஆனால் அந்த அறிவு ஏன் வேலை பார்க்கலன்னா அந்த அறிவை ஒன்று மூடி மறைச்சிருச்சு. எது அப்படின்னா, நீ ஒரு ஐடியா வச்சுருப்ப, அந்த ஐடியாவையே நீ உன் கண்ணு முன்னாடி தேடி நிற்கிற. நீ நான் இப்படி போகிறேன், இப்படி பெரிய பெரிய செலிப்ரிட்டியை ஃபோட்டோ எடுக்கிறேன், நான் இந்த மாதிரி இப்படி ஆர்டிக்கல் எழுதுகிறேன், இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன், அப்படி தான் நான் மேலே போகிறேன் அப்படின்னு நீ ஒரு ஐடியா வச்சுருக்கில்ல, அந்த ஐடியாவையே நீ பிடிச்சி தொங்குறதுனால உன் கண்ணுக்கு முன்னாடி வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உன்னை அங்கே கொண்டு போய் வைக்கும். ஆனால் உன் கண்ணுக்கு அது தெரியாது. ஏன்னா நீ இதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வர்றது இதுதான். லைஃப்பில் உங்களுக்கு ஒரு கோல் இருக்கும், அந்த விஷயத்துக்காக நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுவீங்க, நீங்கள் அந்த விஷயத்துக்காக நிறைய விஷுவலைசேஷன்லாம் பண்ணுவீங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அது தான் விடாப்படியாக இருக்கக்கூடாது. அல்டிமேட்லி உங்கள் கோல் என்னன்னு பார்த்து அதற்கு சந்தர்ப்பம் சொல்லி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். உங்கள் கண்ணு முன்னாடி நடந்துகிட்ருக்கோம். என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணுங்க, அந்த பொண்ணு இப்படி இருக்கணுங்க, அந்த பொண்ணோட குவாலிட்டிஸ் இப்படி இருக்கணும், அந்த பொண்ணு பார்க்க இப்படி இருக்கணும், பேச இப்படி இருக்கணும், பழக இப்படி இருக்கணும், அவளோட கேரக்டர் இப்படி இருக்கணும், அவளோட குடும்பம் இப்படி இருக்கணும், ஒரு கஷ்டமான சூழ்நிலை இந்த மாதிரி நடந்துக்கணும், இப்படி என்னை இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும், நீ எப்படி விதவிதமாக கற்பனை பண்ணிலாம் வச்சிருப்பில்ல. அட தெய்வமே, அதே மாதிரி சமத்தா அப்படி ஒரு பொண்ணை பிரபஞ்சம் எப்படி நடக்க விட்டு காமிக்கண்டா உனக்கு. உங்கள் அன்னைக்கு தெரியாது. ஏன்னா நீ உன் மைண்டில் ஒன்று வச்சிருப்பியே, அதை பிடிச்சி தொங்கிட்டு இருப்ப. அதனால் நீ சொல்கிற குவாலிட்டிஸோடு தான் போயிட்டுருக்கு. அது உன் கண்ணுக்கு தெரியாது. எப்படி அவன் கண்ணு முன்னாடி எக்ஸிபிஷன் எரியுது, ஆனால் அவனுக்கு அது ஒரு நியூஸாக தெரில. பார்த்தீங்களா? அது மாதிரி தான். அது எவ்வளோ அபத்தமாக இருக்குது. அந்த அபத்தை தான் நம்ம லைஃப்பில் தினமும் நடந்துகிட்ருக்கு. நான் 3 மாதமாக லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுறேன், எதுவுமே நடக்கலை. ஹே தம்பி, நீ லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணி மூணாவது நாள் பிரபஞ்சம் உனக்கு காட்டிச்சிரா, உனக்கு தான் தெரியல. நீ விழிப்புடன் இல்லை. ஏன்னா நீ அறியாமையில் இருந்த. நீ எதுக்கு கற்பனை பண்ண? லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் கற்பனை பண்ண. ஆனால் அந்த கற்பனைக்குள்ளேயே நீ கரைஞ்சு போயிட்ட. அந்த கற்பனையே உனக்கு ஒரு மயக்கத்தை தந்து விட்டது. அந்த கற்பனையே உன்னுடைய அறிவை மூடிவிட்டது. அந்த கற்பனையே உன்னுடைய விழிப்பு நிலையை பாதித்து விட்டது. புரியுதா? ஸோ நிறைய பேருக்கு என்னங்க இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த பிரபஞ்சம் நான் என்னென்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் தெரியுமா? நான் என்னென்ன டெக்னிக்ஸ் பண்ணுறேன், எத்தனை நாளாக பண்ணுறேன், எவ்வளோ ஃபீலிங்ஸை போட்டு எவ்வளோ நான் பண்ணுறேன் தெரியுமா? நீ பண்ண 2வது நாள் உனக்கு அது சீன் காமிச்சு தரான். நீ பண்ண 2வது நாள் உனக்கு கேட்டை ஓப்பன் பண்ணிச்சு. நீ மட்டும் அந்த கேட்டுக்குள்ளே போயிருந்தேன்னா இந்நேரத்துக்கு நீ எல்லாம் அதை அச்சீவ் பண்ணி என்ஜாய் பண்ணின்னு இருப்ப. ஆனால் இப்போயும் அது இல்லாமல் நீ அப்படியே திணைன்னு இருக்க. பார்த்தியா? ஏன் தெரியுமா? அந்த ஜேர்னலிஸ்ட் மாதிரி தான் நீயும். கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி உன் கண்ணுக்கே தெரியல. ஏன்னா நீ ஒரு கற்பனை வச்சுக்கிறே, இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி நீ நினச்சின்னுக்கிற. அது நடக்கணும் உனக்கு. அது நடக்கணும்தான் யூனிவர்ஸ். ஏய், சீக்ரெட் வேலை பார்க்குதியா? லா ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் ஒர்க்கிங். நான் ஒன்று நினச்சேன்னா அதே மாதிரி நடந்தது.
நீ நினச்சதை தான் பிரபஞ்சம் கொடுக்குது, ஆனால் அது அதனுடைய ஸ்டைலில் கொடுக்குது. நீ மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட் ஆகணும், எல்லோரும் உன்னை பாராட்டணும்னு நினச்சில்ல, அதான் பாரு, நீ மட்டும் அதை எடுத்து போட்டிருந்தேன்னா அன்றைக்கி ஆஃபீஸில் நீ ஹிட் ஆகிருப்ப. ஏய், நேத்தாண்டா இட்லியில் ஜாயின் பண்ணா, இன்றைக்கி அவன் எடுத்துகிட்டு வந்த நியூஸு ஃப்ரண்ட் பேஜில் வந்துருச்சுரா, உன்னை பற்றி ஆஃபீஸே பேசியிருக்கோம். உடனே உன்னை எம்டி கூப்பிட்டு உன்னை அடுத்து வேற ஒரு நல்ல ப்ரோக்ராமுக்கு போட்டிருப்பாரு. அந்த ப்ரோக்ராமில் நீ நினச்ச ஹீரோயினை பேட்டி எடுத்திருப்ப. ஆனால் சாருக்கு எடுத்தோட டைரக்டாக ஹீரோ போச்சா? அப்படி தான். ஸோ இப்படித்தான் நிறைய பேர் தங்களுடைய கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியாமல், கண்ணுக்கு முன்னாடி இருக்க நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அது கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அறியாமை. ஏன் அறியாமை ஏன்னா மயக்கம். எதனால் மயக்கம்? உங்களுடைய கற்பனையினால். இப்படியெல்லாம் எனக்கு நடந்தால் தான் அது அப்படின்னு ஒரு ஃபிக்ஸடாக ஒரு உள்ளுக்குள்ளே அதில் கிடக்குறீங்க. அதனால் உங்களுக்கு வேறு எதுவும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி வேணும். நான் என்ன ஆசைப்பட்றேன், இப்படிலாம் வேணும், இப்படிலாம் வேணும். பட் அது இதில் போனால் நான் அப்படி வேணும் பாருங்கள், இந்த பக்கம் போனால் அது கிடச்சிருமே அப்படின்ற அந்த ஒரு தெளிவு இருக்கணும் உங்களுக்கு. நான் இந்த இடத்த அடையணும், பட் இந்த வழியாக போனால் அந்த இடத்த அடைஞ்சிடல அப்படின்ற தெளிவு இருக்கணும் உங்களுக்கு. ஸோ அந்த தெளிவு உங்களை சுற்றி என்ன நடக்குது, இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு சின்ன சின்ன செய்கை மூலமாகவும் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும். வா அப்படி லெஃப்டில் வா அப்படி ரைட்டில் வா, நீ நினைக்கிற இடத்துக்கு நான் கூப்பிட்டு போகிறேன், அப்படி வா. அது நம்மளை கூட்டிகிட்டு போகும். நம்ம அதை சொல்கிறத கேட்கணும், பார்க்கணும், கவனமாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் நம்ம வளர்த்துக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஐயோ சக்தி, எனக்கு புரிஞ்சிச்சு, நீங்கள் சொன்னதுக்கு புரிஞ்சிச்சு. ஐயோ நான் இத்தனை நாள் முட்டாள்தனமாக இருந்துக்கிறேன். ஐயோ எத்தனை தடவை பிரபஞ்சம் எனக்கு கொடுத்து நான் எத்தனை தடவை மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியலையே. சரி, இப்போ ஒரு வேளை இருக்கா, இப்போ என் கண்ணு முன்னாடி இருக்குன்றது எனக்கு எப்படி தெரியும்? ஐயோ எனக்கு தெரியலையே, இப்போ நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தவிப்பு இருந்தால் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். அதுக்கும் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணலாம். தினமும் இந்த கிராட்டிடியூடோ இல்லை விஷுவலைசேஷனாக பண்ணுறீங்களா, கூட இந்த விஷயத்தையும் சேர்த்துக்கோங்க. அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் தினமும் பேசும்பொழுது பிரபஞ்சமே எனக்கு இந்த மாதிரிலாம் ஐடியாஸ் இருக்குது, இப்படிலாம் இருக்குது. நீ காமிக்கிறத சில டைம் நான் நோட் பண்ணாமல் போயிடுறேன், என்னோடய அறியாமையினால் நோட் பண்ணாமல் போயிடுறேன். கொஞ்சம் எனக்கு விழிப்பு நிலையத்தை அதை நோட் பண்ணுற மாதிரி, அதை கரெக்டாக பிடிக்கிற மாதிரி. நீ எனக்காக ஒரு ரூட்டு காமிக்கிறீல்ல, அது எனக்கான ரூட்டுன்றது எனக்கு புரிய வையா, என்ன அது எப்படியா அப்படின்றதையும் நீங்கள் பிரபஞ்சத்திட்ட கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ட்யூஷன் சொல்லும், மச்சான் இதுதான் நினைக்கிறேன், இந்த வழியாக போனீங்கன்னா நீ உங்கள் கோலை அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று சொல்லும். அதனால் அதையும் இனிமேல் உங்களுடைய கிராட்டிடியூட் அப்போவோ மற்ற நேரங்களையும் இதையும் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விட்டு போட்டு வைங்க. தலை கொஞ்சம் பார்த்து பண்ணதில்லை, கொஞ்சம் விழிப்பாக இருக்கிற வை, ஓகே, எனக்கு கொஞ்சம் விழிப்பாக இருக்கிற வை, ஓகே அப்படின்னா அதையும் நீங்கள் கேட்டிங்கன்னா அது மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு டக்குன்னு ஏற்கனவே அது ரெடியாக தான் இருக்குது, நீங்கள் தான் இத்தனை நாள் ஏன் சார் இவ்வளோ நாள் லேட்டுன்னு அது கேட்கும் உங்களை. அதனால் அது போன்ற உங்கள் கவனத்தை அப்படி சிந்தித்து கொஞ்சம் விழிப்படைங்க. ஸோ தட் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆல்ரெடி அச்சீவ்டு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு சிந்தனையோடு இந்த பதிவை நாம் நிறைவு செய்து கொள்வோம். ஓகே, ஸோ நான் மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய SS சேனல். ஓகே, இது கம்பெனி விளம்பரம். நம்ம சேனலில் அந்த கரண சுத்தி 5 நாள் பயிற்சி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 5 நாள் பயிற்சி ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ரெக்கார்டட் ஆடியோ ப்ரோக்ராம் தான். அப்படி காலையில் 10 நிமிஷம், ஈவினிங் 10 நிமிஷம் சும்மா அப்படி ஹெட்ஃபோன்ஸ் போட்டு அப்படியே உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா 5வது நாளில் உங்களுக்கு ஒரு விழிப்பு நிலை பிறக்கும். ஸோ அந்த விழிப்பு நிலையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நம்மளுக்கு தெரியும் நம்மளை சுற்றி என்ன நடக்குது, ஏது நடக்குது, நம்ம எதை தப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம், என்ன ஏதுன்னு உங்களுடைய கவனம் எல்லாம் பெருகும், உங்களுடைய அன்கான்ஷியஸ்னஸ் எல்லாம் குறையும், கான்ஷியஸ்னஸ் எல்லாம் வளரும். ஸோ 5 நாளில் உங்களுக்கு அந்த ஒரு பக்குவம் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அது சம்மந்தமாக வீடியோஸ்லாம் இருக்குது. நீங்கள் பயிற்சி எடுத்துக்க விருப்பப்பட்டீங்கன்னா இது எப்படி இந்த பயிற்சி எப்படி இருக்க போகுது, என்ன ஏது எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்குது. ஜஸ்ட் இது ஒரு ஆன்லைன் ரெக்கார்டட் ப்ரோக்ராம் தான். போங்க, கிளிக் பண்ணுங்கள், பயிற்சியில் ஜாயின் பண்ணுங்கள், பயிற்சி ஆரம்பிங்க. 5 நாளில் உங்களுடைய கவனத்தை, உங்களுடைய விழிப்புணர்வை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் மங்களாக தெரிஞ்சதுங்க, இது இப்போ ஒரு கண்ணாடி போட்டோன்னே இப்போ தாங்க பளிச்சுன்னு தெரியுது அப்படின்னு போடல, அது மாதிரி இந்த 5 நாள் முடிச்சதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஈர்ப்பு விதிப்பு கொஞ்சம் கிளாரிட்டியோடு தெரியுதுங்க அப்படின்னு இருக்கும். ஸோ விருப்பப்படுவோரும் தேவைப்படுபவரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பயிற்சியில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்னா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஏதாவது மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரும். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். பாய்.